الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم قال النبينا صلى الله عليه وسلم أنا رحمة مهداة صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபிஈன்கள், தபான் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய முபாரக்கான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருள்மறையிலே எல்லா நபிமார்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே வருவான். சூரத்துல் அம்பியாவிலே, சூரத்துல் முஃமினிலே, குர்ஆன் தொடங்கியது முதல் இறுதி வரைக்கும் அல்லாஹ் எல்லா நபிமார்களை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது எல்லா நபியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இவர்கள் அப்படின்னு எல்லா சம்பவங்களையும் அல்லாஹ் தொட்டு 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 வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே அவர்களை பற்றி ஒரு சிறிய விளக்கமும் கொடுத்துக்கிட்டே வருவான். ஆனால் ரசூலுல்லாவை பற்றி பேசும் பொழுது மட்டும் அல்லாஹ் ஒரே வார்த்தையில நிறைவு செஞ்சுருவான். அந்த இடத்துல விளக்கமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஒரே ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்னா அவர்களுடைய கூட்டம் எப்படி இருப்பாங்க, அந்த மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய முழு வரலாறுகளும் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது முழு வரலாறுகளும் வரும். ஆனால் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹினுடைய முழு தன்மையை பற்றி அல்லாஹ் விவரிக்காமல் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சிருவான். என்ன தெரியுமா? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஒரே ஒரு வார்த்தை தான். எல்லா நபிமார்களை பற்றி பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் சொல்லும் பொழுது அரபு இலக்கியத்தில், அந்த அரபு இலக்கணத்தில் சொல்லுவாங்க ஜவாமியுல் கலிம், அதாவது வார்த்தை சிறுத்து அதனுடைய அர்த்தம் மிக அலாதியானது, அதனுடைய அர்த்தத்தை சொல்லியே முடிக்க முடியாது. அதுக்கு பேர் ஜவாமியுல் கலிம் சொல்லுவாங்க. அந்த ஜவாமியுல் கலிமை கொண்டு அல்லாஹ் பெருமானாரை இந்த இடத்துல சொல்லி காட்டுவான். என்ன தெரியுமா? ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். நபியை நீங்கள் அகிலத்தினுடைய அருட்கொடையாகவே தவிர நாம் என்ன செய்யல, உங்களை இங்கே அனுப்பி வைக்கல. அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான், லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்குத்துல் அஃப்லாக். நபியை நாம் உங்களை படைக்கலை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வானம், பூமி, செடி, கொடி, மண், மரம் எதையுமே படைச்சிருக்க மாட்டோம். எதையுமே நம்ம படைச்சிருக்க மாட்டோம். எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான், உங்களுடைய வருகைக்காக மட்டும்தான், உங்களுடைய வாழ்விற்காக மட்டும்தான், உங்களுடைய உம்மத்திற்காக மட்டும்தான் நாம் இது எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்கள் இல்லைன்னா இந்த இது எதுவுமே கிடையாதுன்னு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுவான். ஒரே ஒரு வார்த்தை தான். இத்தனை நபியை பார்த்து அல்லாஹ் இவ்வளவு விரிவாக சொன்ன அல்லாஹ் இந்த நபியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ஆனால் இத்தனை விரிவுரையாளர்களும் இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தோடு முடிச்சிருப்பாங்க எல்லா நபிக்கும். ஆனால் ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அந்த வரிசையில் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது என்ன எழுதுவாங்க தெரியுமா? இதனுடைய அர்த்தத்தை நிறைவு செய்யவே முடியாது, நிறைவு செய்யவே முடியாது, எழுதிக்கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் இந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனில் அடக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்வார். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருமானாரை பற்றி இந்த உலகத்தில் பல விஷயங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமூகத்தினுடைய வாழ்வு எங்கே துவங்கும் தெரியுமா? முதல்ல அந்த சமூகம் யாருன்றதை முதல்ல விளங்கணும், அவர்களுடைய வரலாறு என்னன்றதை விளங்கணும். நாம் இப்போ எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இடத்துல இந்த மார்க்கம் வந்துச்சு, எல்லா விஷயங்களையும் விளங்கினால்தான் இந்த சமூகத்தில் ஒரு சமூகம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நாம் யாருன்றதே நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம எப்படி வாழ முடியும்?
இன்னைக்கு நாம் எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்படுவதற்கு, எல்லா இடங்களிலும் நம்மை பற்றி திரித்து எழுதப்படுவதற்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நாம் எப்படி போராடினோம், எவ்வளவு தியாகங்கள் செஞ்சோம், இந்த மார்க்கம் நம்ம இடத்துல எப்படி வந்து சேர்ந்தது, இந்த மார்க்கத்தினுடைய ஆணி வேறாக திகழ்ந்தவர்கள் யார், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன, மற்ற வழிபாடுகளுக்கும் நம்முடைய வழிபாடுகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு இளைஞர்கிட்ட தன்னுடைய வால்பேப்பரில் மக்காவை மதீனாவை வச்சுருந்தாராம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் முன்னாடி வால்பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா அந்த வால்பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், இது வந்து மதீனா, இங்கே ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்காங்க, இது வந்து மக்கா, இங்கே அல்லாஹ் அடங்கியிருக்கான்னு சொன்னாங்க. ஒரு இளைஞர் என்ன சொன்னானா, இது மதீனா, இங்கே ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்காங்க, இது மக்கா, இங்கே அல்லாஹ் அடங்கியிருக்காங்கன்னு சொன்னானா. அப்போ நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பற்றியே எதுவுமே அவர்கள் விளங்கலை அப்படின்னா இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் எப்படி களத்தில் நிற்பான்? எப்படி அவனுடைய ஈமானை பாதுகாக்க முடியும்? எப்படி பாதுகாக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளங்கிக் கொள்ளணும், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ளணும், உங்களுக்கு முன்மாதிரியாக, உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நீங்க எடுத்து அடுக்கிக்கிட்டே வரீங்க. என் பிள்ளை அவரை போல ஆகணும், என் பிள்ளை இவரை போல ஆகணும், இவர்கள் பெற்றோர்கள் நினைப்பதை விட அந்த குழந்தை நினைக்குது, நான் இந்த நடிகனை போல ஆகணும், நான் இவனை போல ஆகணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு வெற்றி அல்ல. லகது கான லக்கும், திட்டமாக நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என்னுடைய தூதரை உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். எப்படி தெரியுமா? உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரியை. நீங்கள் வியாபாரம் செய்யணுமா, இப்படி வியாபாரம் செய்யணும்னு நபி கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு இடத்துல ஒரு உறவினர்களிடத்துல எப்படி பழகணுமா, பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய தாய் தந்தைகளிடத்துல எப்படி நடக்கணும் என்ற அந்த நடைமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதிலிருந்து சிம்மாசனத்தில் அமரும் வரை அவன் ஒவ்வொரு இடங்களிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் கற்றுக் கொடுத்தவர்கள் நபி அவர்கள். சும்மா இன்னைக்கு சினிமால ஒரு 4 செட்டுக்குள்ள நின்று ஆட்டம் போடுவதை போல அல்ல நபியினுடைய வாழ்க்கை. எதிரிகளை நேருக்கு நேராக களத்தில் நின்று சந்தித்தார்கள். பத்ரினுடைய யுத்தமாக இருக்கட்டும், உஹதினுடைய யுத்தமாக இருக்கட்டும், ஏறக்குறைய எல்லா யுத்தங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எதிரிகளை முதற்கொண்டு அவர்களை பழி வாங்குவதிலும் சரி, அவர்களை மன்னித்து விடுவதிலும் சரி, வரலாற்றில் இவர்களுக்கு கொடுத்த ஒரு இடத்தை இன்று வரை யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. நீங்க உங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை எடுத்து தட்டுங்க, உலகத்தில் சிறந்த மனிதன் யாருன்னு தட்டுங்க, ப்ராபட் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வரும். ஒரு யூத அறிஞன் எழுதியிருக்கான், ஒரு கிறிஸ்தவன் மைக்கேல் ஹெச் ஹார்ட்னு சொல்லி, மைக்கேல் ஹெச் ஹார்ட்னு சொல்லி அவன் 100 தலைவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை என்ன செய்யறான், எடுத்து கோர்வு செஞ்சு எழுதுறான். 100 தலைவர்களுக்கும் அவனுடைய புக்கில் இடம் கொடுக்குறான். பல தகுதிகளை அவர் நிர்ணயம் செய்கிறான், பல தகுதிகளை வரிசைப்படி அடுக்கிக்கிட்டே வர்றான். அவர்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், அவர்களுடைய அரசியலாக இருக்கட்டும், அவர்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், வெளியில் அவர்களுடைய பண்பாடுகள், நாகரிகம், எல்லா விஷயங்களையும் அவன் அடுக்கிக்கிட்டே வர்றான். எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே வந்தா அவன் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் அவன் கொடுத்த முதலிடம் யாருக்கு தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கொடுத்த முதலிடமே ரசூலுல்லாஹ்வுக்கு தான். உலகத்தில் ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு ஒரு மனிதனை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய கடந்த கால வரலாறு, அவனுடைய நிகழ்கால வரலாறு, அவனுடைய வருங்கால வரலாறு மூன்றுமே சரியாக இருக்கும், மூன்றுமே சரியாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகிற்கு அனுப்பி வைத்த ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தொடங்கி அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அப்துல்லா அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய பரம்பரையை எவ்வளவு பரிசுத்தமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்றத நம்ம முதல்ல ஆய்வு செஞ்சு பார்க்கணும். 3 விஷயங்கள் தான். ஒன்று அவர்களுடைய கடந்த கால வரலாறு, நிகழ்கால வரலாறு, வருங்கால வரலாறு. இது 3 தான் ஒரு மனிதன் சிறந்தவனா அல்லது சிறப்பற்றவனா என்பதை குறிக்கக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து 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 அந்த நூரை முஹம்மதியை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அல்லாஹ் 10 மகனை கொடுத்தான், 10 மகனை கொடுத்தான். ஆனால் அந்த 10 பிறந்தவர்கள் தான் ஹஸ்ரத் அப்துல்லா. ஹஸ்ரத் அப்துல்லா அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது யாரிடத்திலும் அவ்வளவாக பேசவே மாட்டாங்க, யாரிடத்திலும் அனாவசியமாக எந்த ஒரு பேச்சும் வைத்திருக்க மாட்டார்கள். அவர்களை போல அழகானவர்கள் யாருமே கிடையாது. மிக அழகானவர்கள், ரொம்ப அறிவுடையவர்கள்,
முன்னிருக்கக்கூடிய வேதங்களை பற்றி ஆய்வு செய்தவர்கள், படித்தவர்கள், அதில் கற்று தேறியவர்கள். அப்படி அப்துல்லா அவங்கள பற்றி பெருமானாருடைய தந்தையை பற்றி எழுதும் பொழுது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுக்கிட்டே போவாங்க. அந்த அப்துல்லா அவர்களுக்கு அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பிறக்க வைக்கிறான். அப்துல்லா அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 25 ஆண்டுகள் தான், அதுக்கு மேலே வாழலை. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காரணத்தை கீழே எழுதும் பொழுது கூட வரலாற்று ஆசிரியர் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த பிறப்பிற்காக மட்டும்தான் அல்லாஹ் அவர்களை காத்திருக்க வச்சான். என்னைக்கு ஆமீனா அம்மா அவர்களுடைய வயிற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவாக உண்டாகினார்களோ அன்றிலிருந்து ஒரு சில நாட்கள்ல அவர்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு அவர்களை பிரித்தெடுத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக அல்லாஹ் உலகத்தினுடைய பல நியதிகளை கூட மாற்றி அமைத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுவாங்க. அதற்கு பல சம்பவங்களை எல்லாம் நாம் நிறைய கேட்டிருப்போம். நம்ம அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த அபாபில் பறவைகள் எல்லாம் வந்தது, அந்த சம்பவங்கள் என்ன நடந்தது அப்படின்னு. அந்த சம்பவத்தினுடைய அசல் நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ரஹா மக்காவை அழிப்பதற்காக போர் நடத்திட்டு படை எடுத்துட்டு வர்றான். அப்ரஹா ஒரு அஹ்லுல் கிதாப், அவன் ஒரு வேதக்காரன். ஆனால் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள். யார் அவங்கெல்லாம்? விக்கிரகங்களை வணங்கக்கூடியவங்க. அல்லாஹ்வினுடைய நியதி என்ன அப்படின்னா, ஒரு விக்கிரகம் வணங்கக்கூடியவனுக்கும் ஒரு வேதக்காரனுக்கும் போர் நடந்தால் வேதக்காரனுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். ஏன்னா அவன் முன்னிருக்கக்கூடிய வேதத்தை பின்பற்றினவன், முன்னிருக்கக்கூடிய நபியை நம்பினவன், அல்லாஹுக்கு இணையாக ஒரு விக்கிரகத்தை உருவாக்கினவன் அல்ல. அப்ப அல்லாஹ்விற்கு இணையாக உருவாக்கினவனை விட அல்லாஹ்வினுடைய முந்தைய வேதத்தை நம்பினவனுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். அப்ப இங்க அப்ரஹா படையெடுத்துட்டு வந்ததினுடைய நோக்கம் மக்காவை அழிக்கணும். அப்ரஹா ஒரு அஹ்லுல் கிதாப், அவன் ஒரு நசரானி, அவன் ஒரு கிறிஸ்தவன், அவன் ஒரு நசரானி. அவன் படையெடுத்துட்டு வந்த உடனே அல்லாஹ் தன்னுடைய நியதியை மாற்றி அஹ்லுல் கிதாபுக்கு உதவி செய்யாமல் அல்லாஹ் அங்க விக்கிரகங்களை வணங்கக்கூடிய அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். கீழே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது எழுதுவாங்க, பெருமானாரினுடைய வருகைக்காக மொத்த மக்கா நகரத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானார் பிறக்கிறதுக்கு வெறும் 40 நாளுக்கு முன்னாடி நடந்தது. 40 நாட்கள்ல இருந்து ஒரு சில வருடங்கள் கூட அதில் கணக்கில் எழுதுவாங்க. பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ் பல நியதிகளை மாற்றி காட்டினார். அதுல ஒரு நியதி இந்த அப்ரஹாவினுடைய தோல்வி. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அப்ரஹா எப்படி தோல்வி அடைஞ்சா அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது, அப்ப இந்த மண்ணில் ஒரு மனிதன் பிறக்க போறான். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த மண்ணில் ஒரு மனிதன் பிறக்க போறான். அவர்களை பற்றி முன்னிருக்கக்கூடிய வேதங்கள்ல நாங்க படிச்சிருக்கோம். உலகத்தினுடைய பல அற்புதமான நிகழ்வுகள் அந்த இரவுல நடக்கும். எகிப்தினுடைய அணையாத மிகப்பெரிய ஒரு நெருப்பு அன்று இரவு அணையும். அன்றிலிருந்து இந்த மக்காவினுடைய மக்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும். ஆனா அவர்கள் யாரும் அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொந்த நாட்டிலிருந்து அவர் துரத்தப்படுவார். மீண்டும் அந்த சொந்த நாட்டை மிகப்பெரிய அதிகாரங்களோடு வந்து கைப்பற்றுவார். இப்படி அடுக்கிக்கிட்டே போறாங்க. மக்காவாசிகளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், இவர் என்ன சொல்றாரு, அவங்க ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்ப அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது, அவர்களுடைய பிறப்பு என்பது ரொம்ப தூரத்தில் அல்ல, உங்களை ரொம்ப பக்கத்தில் நெருங்கிருச்சு அப்படின்றத உணர்த்துவதற்காக அவர்களுடைய தாத்தா ஹஸரத் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? கனவுல ஜம்சம் கிணறு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மூடப்பட்ட கிணறு, அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே விடுவாங்க? மக்காவில் போய் குடியமர்த்தி வச்சுட்டு வந்துருவாங்க. அப்போ சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில ஹாஜர் அம்மா ஓடுவாங்க. ஓடக்கூடிய நேரத்தில் கடுமையான தாகம். அவர்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பாதம் பட்ட இடத்துல இருந்து அல்லாஹ் ஜம்சமினுடைய ஊற்றை என்ன செய்வான்? எடுப்பான். அப்போ அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் முழுக்க பாதுகாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கிணறினுடைய அந்த ஊற்று என்ன செஞ்சிருச்சு? முழுமையாக மறைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஊற்றை அல்லாஹ் காண்பித்து கொடுப்பான். அப்போ அப்துல் முத்தலிப் என்ன செய்வாங்க? போய் அந்த ஊற்றை தோண்டுவாங்க. கனவுல காட்டப்பட்ட அதே இடத்துல தோண்டுவாங்க. அதே போல ஊற்று எடுக்கும். அதை சுற்றி என்ன செய்வாங்க? திட்டுகளை கட்டி அதை ஒரு கிணறை போல அமைச்சிட்டு, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முன்னிருக்கக்கூடிய வேதத்தில் அப்போ இஸ்மாயில் பயன்படுத்தின கிணறு இதுதான் போல, அப்போ இதை யார் சொந்தம் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்புறப்போ அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுவாங்க, அப்துல் முத்தலிப் சாதாரண ஆள் கிடையாது. அப்துல் முத்தலிப் யாரு? சாதாரண ஆள் கிடையாது. அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய தலையில் வந்து வெள்ளை முடி, அதாவது இந்த நெற்றியில் வந்து வெள்ளை முடி உள்ளவர். அவர் இந்த வெள்ளை முடிக்கு அரபியர்கள் என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிறக்கும் பொழுதே அவருடைய நெத்தியில் வெள்ளை முடி இருந்துச்சுன்னா ஒன்று அவருக்கு நீண்ட ஆயுள் வாழ்வார், இரண்டாவது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் மாறுவார்.
ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெறும் சவுதி மட்டுமல்ல, மொத்த அரபிய தீபகற்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அப்துல் முத்தலிப். அவர்கள் மீறி எதுவுமே செய்ய முடியாது. அப்போ மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடியதிலே மிக சரியான மனிதர் அவர் தான், அதனால் அவர் வாழும் காலகட்டம் முழுவதும் என்ன செய்யட்டும், இந்த ஜம்சம் அங்கே இருக்கட்டும். வரலாற்று ஆசிரியர் அதுக்கு கீழே குறிப்பிடுவாங்க, எப்படி அந்த ஊற்றிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ஜம்சம் நீர் முழு உலகமும் பரவப் போகின்றதோ அதே போல் இங்கு பிறக்கக்கூடிய முகம்மது இறைவனுடைய அருளை, அந்த இறைவனுடைய மார்க்கத்தை முழு உலகமும் பரப்ப போகிறார். என்ன சொன்னாங்க? முழு உலகமும் பரப்ப போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக அல்லாஹ் முழு மக்காவையும் தயார் செய்தார், அவர்களுடைய முழு பரம்பரையையும் பாதுகாத்தார். அதனால தான் வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது பெருமானாரினுடைய அவர்களுடைய தந்தையை தொட்டு அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கொண்டு போனாலும் அவர்களுடைய பரம்பரையில் எந்த ஒரு அவப்பெயர்களோ குறைகளோ எந்த ஒரு கரையும் இல்லாத பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். சரி, அவர்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை மிக பரிசுத்தமாக ஆயிருச்சு. அவர்களுடைய நிகழ்காலம் எப்படி இருந்தது? 3 விஷயம் தானே. ஒரு மனிதன் சிறந்த மனிதன் சொல்றதுக்கு 3 விஷயங்கள். ஒன்று, அவனுடைய பரம்பரை, அவன் வந்த வழி சுத்தமாக இருக்கணும். 2வது, அவன் வாழக்கூடிய அந்த வழி எப்படி இருந்துச்சு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆமீனா அம்மாவுடைய வயிற்றில் கருவுற்ற நிலையிலேயே அவர்களுடைய தந்தை மரணிச்சிடறாங்க. அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்துல்லா எஸ்ரிப், அதாவது இப்போ மதீனா, அப்போ அதுக்கு பேர் எஸ்ரிப். அப்போ எஸ்ரிப்பில் போய் நல்ல பேரித்தம் பழங்களை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் அபுகா அப்படின்ற இடத்த கடந்து கொஞ்சம் தூரம் வர்ற இடத்துல அவர்கள் என்ன செஞ்சுருவாங்க, மரணிச்சிருவாங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது கீழே ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க, அவர்கள் மரணிக்கும் பொழுது, இன்றைக்கெல்லாம் இள வயசில் ஒஃபாத் வந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம், உடனே அவருக்கு அட்டாக் வந்துருச்சாங்க, அவருக்கு திடீர்னு இது ஏற்பட்டுருச்சா அது ஏற்பட்டுச்சா, ஏதாவது ஒரு காரணங்களை கண்டுபிடிச்சிரும். ஆனால் அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுடைய உடலில் எந்த ஒரு நோயும் கிடையாது, எந்த ஒரு நோயும் கிடையாது, ஆரோக்கியமான நிலையில் இருந்தவர்கள் திடீர்னு மரணிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவர்கள் ஆய்வு செய்து பார்த்தோம், உடம்புல எந்த நோயுமே கிடையாது. ஒரு 6 ஆண்டுகள் கிடக்குது, பெருமானார் பிறக்கிறாங்க. பெருமானார் பிறந்து 6 ஆண்டுகள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிலி தாய்மார்கள் இடத்துல, கிட்டத்தட்ட 4 செவிலி தாய்மார்கள் இடத்துல வாழ்றாங்க. 4 செவிலி தாய்மார்கள். எதற்காக இந்த செவிலி தாய்மார்களுடைய பழக்கங்கள் பொதுவாகவே அரபுலகத்தில் எதற்காக இருக்கு அப்படின்னா, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமான வியாபாரிகள் வரக்கூடிய இடம். அங்கே வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்க. அவர்களுடைய கலாச்சாரங்களும் அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் வித்தியாசமாக இருக்கும், ஒரு நாகரிகமற்றதாக இருக்கும். அதனால் தன்னுடைய குழந்தைகள் மக்காவினுடைய நகரத்தில் வளர்ந்தா நாகரிகமற்றவர்களாக மாறி விடுவாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாகவே அரபியர்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்காவை சுற்றியுள்ள கிராமத்தில் என்ன செய்வாங்க, தங்களுடைய குழந்தைகளை செவிலி தாய்மாரிடத்தில் கொடுத்து வளர்ப்பாங்க. ஏன், அங்கே தான் அவர்கள் ஒழுக்கத்தோடும் நாகரிகத்தோடும் பண்பாடோடும் வாழ்வார்கள் அப்படின்றது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாலூட்டுவதற்காக அனுப்புகிறாங்க. யாருமே எடுக்கலை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும்? எனக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா எனக்கு ஏதாவது பயன் கிடைக்கணும்ல. இந்த பெருமானார் இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்தா எனக்கு என்ன பயன் கிடைக்கும்னு எல்லாரும் விட்டுறாங்க. அப்போ அங்கே ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப மெலிந்த ஒட்டகம், அவர்களும் ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் உள்ளவர்கள். பெருமானாரினுடைய அற்புதத்தை அல்லாஹ் இந்த இடத்துல காட்டுறான். எந்த ஒரு இடத்துலையுமே அவர்களுக்கு என்ன செய்யலை, நீயே ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப முடியாதவளா இருக்க, உன்னிடத்துல என்னுடைய குழந்தையை கொடுத்து நீ எப்படி வளர்ப்ப, அதனால் யாரும் குழந்தையை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இறுதியாக பெருமானார் அவங்களுடைய கைக்கு கிடைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க தூக்கிக்கிட்டு அவருடைய வாகனத்தில் புறப்படுறாங்க. எவ்வளவு மெலிந்த ஒட்டகமாக இருந்ததோ அந்த ஒட்டகம் திடகாத்திரமானதாக மாறிடுச்சான். எல்லாரை விடவும் கடைசியாகத்தான் மக்காவுக்கு சேர்ந்தாங்க ஹலீமா சாதியா. ஆனால் எல்லாரையும் விடவும் விரைவாக அவர்களுடைய ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம். ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுடைய வரலாற்றில் குறிப்பிடுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழந்தையை நான் தூக்கிய பிறகுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு விமோச்சனம் கிடைச்சிச்சு. என்னுடைய எல்லா கஷ்டங்களிலும் அல்லாஹ் தீர்வை அங்குதான் வைத்திருந்தான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சதுருல் கல்ப், அதாவது உள்ளத்தை பிளந்தது, அந்த சம்பவம் நிகழ்ந்ததும் அவர்களிடத்துல தான் முதல் முறை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையும் இழந்துட்டாங்க, தாயையும் இழந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ எல்லா வேலைகளும் முடிஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. ஒரு 6 வயது மக்காவுக்கு, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. வந்த நேரத்தில் ஒரு 2 வருடங்கள் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பாட்டனாரும் வஃபாத் ஆயிடுறாங்க.
இப்போ 3 பேரும் இந்த இடத்துல மரணிச்சுறாங்க, தாய், தந்தை, பாட்டனார். 3 பேரும் மரணிச்ச உடனே இந்த 3க்கும் அல்லாஹ் இவர்களை ஏற்படுத்தியதற்கும் என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் பாசத்தால் தாயை சார்ந்தவர்களாகவும் ஆகிவிடக்கூடாது, தந்தையின் காரணமாக அவர்களுடைய பாசத்தால் ஈர்க்கப்பட்டவர்களாகவும் ஆயிராம, சொந்தத்தினுடைய பாசத்தை நம்பி தன்னை தானே இழந்தவர்களாகவும் ஆகிவிடாம, அல்லாஹ் யாரை தன்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவர்களுக்கு எல்லா துணைகளையும் தகர்த்து விட்டு தன்னை நோக்கி அழைத்துக் கொள்வான். இன்னைக்கு எத்தீமா இருக்கிறவங்க, தாய் தந்தைகளை இழந்தவர்கள் இன்னைக்கு எவ்வளவோ வருத்தப்படலாம். ஒரு விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளணும், அல்லாஹ் உங்களை தன்பால் அழைக்க வேண்டும், தனக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் யாரை பார்த்து நினைக்கிறானோ அவர்களுக்கு தான் தாய் இழந்து, தந்தை இழந்து, உறவினர்கள் இழந்து அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னைக்கு தாயும் இருக்காங்க, தந்தையும் இருக்காங்க, உறவினர்களும் இருக்காங்க, ஆனால் எல்லாம் இருந்தும் இழந்தவர்களாக இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. பல பேர்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உறுதி கொள்ளணும், அல்லாஹ் நம்மை அவன் பால் அழைக்கிறான், அவனோடு நம்மை சேர்க்கிறான். அதனால தான் அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு பிரித்து அல்லாஹ் நம்மோடு வச்சிருக்கான். நம்ம செய்ய வேண்டிய எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எல்லாரும் நம்மளை துரத்தி விட்ட பிறகு அப்படி நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் செய்ய வேண்டிய, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யறதில்லை. தன்னுடைய குடும்பத்தை எப்படி பேணணுமோ, உறவினர்களை எப்படி பேணணுமோ அதெல்லாம் எதையும் பேணுறதில்லை. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவருடைய மனம்போக்குக்கு வாழ்ந்துட்டு கேட்டால் அல்லாஹ் என்னைய தேர்ந்தெடுத்துட்டான் அதனால தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. எல்லா கடமைகளையும் செய்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை தன்பால் நெருக்கமாக்குவதற்கு தயாராகிட்டான். தன்பால் நெருக்கமாக்குவதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? தயாராகிட்டான். பெருமானாரினுடைய கடந்த காலங்களை பொறுத்தவரை எல்லாம் நன்றாக முடிஞ்சிருச்சு. இப்போ பெருமானாரினுடைய நிகழ்காலம், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மக்களிடத்தில் எத்தி வைக்கும் பொழுது, இதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அசா, இறைவன் ஒருவன் தான் அப்படின்றத நான் சாட்சி சொல்கிறேன், இந்த மார்க்கத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன், என்னிடத்துல நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க, என்னிடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆதாரம் கேட்குறீங்க. உங்களுக்கு ஆதாரமாக அல்லாஹ் எனக்கு இந்த அசாவை கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த அசாவில் வரக்கூடிய அந்த சூரா தாஹாவில் வரக்கூடிய வரலாறுகள் முழுவதும் நமக்கு தெரியும். அசாவை கீழே போடுவாங்க, அது ஒரு பாம்பாக மாறும், மறுபடியும் கையில் எடுப்பாங்க, கை தடியாக மாறும். ஃபிரௌனுக்கு முன்னாடி ஃபிரௌனுடைய அந்த பல நாத்திகர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திரிக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்க்குறவங்களாம் பல பாம்புகளை உருவாக்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியை போட்டோன்னே எல்லா பாம்புகளையும் அது விழுங்கும். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அற்புதங்களை காட்டுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டா மரணித்தவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கையினால் உயிர்ப்பிப்பான். யாருக்கெல்லாம் நோய் ஏற்பட்டிருக்கோ அவர்களுடைய நோய்களை அல்லாஹ் குணமாக்குவான். இப்படியே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டா பாறைக்குள்ளேருந்து ஒரு கர்ப்பமான ஒட்டகத்தை வெளியே வர வைப்பாங்க. அந்த ஒட்டகத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பால் வர வைப்பாங்க. இப்படி பல அற்புதங்களை அல்லாஹ் பல நபிமார்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தான். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, நான் நபி தான் அப்படின்றத காட்டுவதற்கு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த அற்புதமே இருக்கு, கையை காட்டுறதோ குச்சியை காட்டுறதோ எந்த வேலையுமே இருக்காது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை அல்லாஹ் தூக்கி முன்வைத்தான் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அனன் நபி, நான் ஒரு நபி, நான் ஒரு இறை தூதர், அல்லாஹ் என்னிடத்துல மார்க்கத்தை கொடுத்துருக்கான், அதுக்கு என்ன சாட்சின்னு மக்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமர்ப்பித்த அந்த சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை. பெருமானாருக்கு அல்லாஹ் எத்தனை வயதில் நுபுவத்து கொடுத்தான்? 40வது வயதில். நுபுவத்து கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள். ஏதாவது கரை இருக்குதா? ஏதாவது குறை இருக்குதா? யாருக்காவது அநீதம் செஞ்சிருக்கனா? யாரிடத்துல தவறாக நடந்திருக்கனா? என்னுடைய வாயிலிருந்து பொய் வந்திருக்கா? பெருமானாருக்கு அல்லாஹ் நுபுவத்து கொடுப்பதற்கு முன்னாலே மக்கள் பட்டம் வழங்கினாங்க, அல் அமீன் அஸ் சாதிக்னு, இவர்தான் நம்பிக்கையாளர், இவர்தான் உண்மையாளர்னு. பெருமானாரை விட ஒரு நற்பண்பு உள்ளவர்கள் யாருமே கிடையாது. பெருமானாரை விட நற்குணத்தில் சிறந்தவர்கள், ஒழுக்க சீலர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பெருமானாரை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். எல்லா துறைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்திற்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா நபிக்கும் ஒரு அத்தாட்சியை கொடுத்து விட்டு நபிக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுங்க. நிகழ்காலத்தினுடைய உங்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையில் அவங்க ஒரு குறையை எடுத்து காட்டட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து காட்ட முடியுமா? இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை தலைவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி தன்னை ஒரு தலைவன் நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு தலைவனாக இருக்க பல பேர் அவனுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து சொன்னால் அவன் எங்கே இருப்பான்றது அடையாளமே அவனுக்கு இருக்காது. அவனுடைய பின்னணியில் அவ்வளவு மோசமான நிகழ்வுகள்லாம் இருக்கு. யாருக்கும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு தலைவனை எடுத்துக்கங்க,
அவனுடைய முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையை சாட்சியாக வைத்து அதை சரியாக வைத்து இவன் சரியானவன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்த்த தீர்வு செய்ய முடியும் சொல்லுங்க? இவர் தான் இங்கே சரியான தலைவர், இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பெர்ஃபெக்ட். யாராவது ஒருத்தரை கை காட்டுங்க. மொத்த உலகமும் கை காட்டக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம், ஒரு மார்க்கம் நிலைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலகட்டத்தில் இந்த மைக்கு கிடையாது, இந்த ஸ்பீக்கர் கிடையாது, இந்த ஸ்பீக்கர் கிடையாது. ஒரே நேரத்தில் பெருமானார் சொன்னால் 1,00,000 பேத்துக்கும் போய் கேட்டுச்சு. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. சும்மா மைக்கு கிடைச்சிருச்சு, சும்மா இது கிடைச்சிருச்சு, 4 பேத்துக்கு முன்னாடி 4 வார்த்தையை நாம் பேசலாம், 4 பேத்துக்கு 4 அறிவுரைகளை நாம் சொல்லலாம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்திருக்கமா அப்படின்னா கேள்விக்குறிதான். எல்லாத்துக்குமே கேள்விக்குறிதான். 1000 விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருப்பேன், அந்த 1000ல் 10வது என்கிட்ட இருக்கானா? இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. ஆனால் 1400 நூற்றாண்டுகளை கடந்துட்டோம். இன்னைக்கு எதிரினால நைட்டு தூங்க முடியல. நபியை விமர்சிக்காமல் பல பேரினுடைய தூக்கத்தை நபி அவர்கள் தொலைக்க செய்திருக்கின்றார்கள்னா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? எதை சொன்னோமோ அதைத்தான் செய்யணும், எதை செஞ்சோமோ அதை மட்டும்தான் சொல்லணும். சும்மா பேச்சுக்காக எல்லா விஷயங்களும் நபி அவர்கள் சொல்லித்தரல. அதனால தான் இத்தனை ஆண்டுகள் கடந்த போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கரையையும் பார்க்க முடியல. நீங்கள் உலகத்தில் எந்த வரலாறுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கட்டத்தில் அவன் வளருவான், ஒரு கட்டத்தில் வீழ்வான். ஆனால் இஸ்லாத்தினுடைய வரலாறு நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பாருங்க, வளர்ந்து கொண்டே போகுதுதானே தவிர அது வீழவே இல்லை, எங்கேயுமே கீழே விழுகவே இல்லை. காரணம் என்ன? நபி அவர்கள் உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைக்கும், வெறும் சஹாபாக்கள் ஒரு துறையை இன்னைக்கு நம்முடைய வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளுக்கு வெறும் உலக கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுப்போம். அவனுக்கு பண்பாடு என்னன்னு தெரியாது, நாகரிகம் என்னன்னு தெரியாது, நற்குணம்னா என்னன்னு தெரியாது, பெரியவர்களிடத்தில் எப்படி பேசணும்னு தெரியாது, குர்ஆனை எப்படி ஓதணும்னு தெரியாது, பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது நம்ம எப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உருவாக்கும் பொழுது வியாபாரத்தில் சிறந்தவர்களாக, தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களில் சிறந்தவர்களாக, ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்களாக, அவர்களை மிஞ்சிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே காட்ட முடியாது அப்படின்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கி காட்டினாங்க. சஹாபாக்களை கை நீட்டி பேச முடியாது. என்னங்க சஹாபாக்களை உருவாக்குனாங்க? சஹாபாக்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இப்படி இருக்கு, யாரும் கை நீட்டி பேச முடியாது. அந்த அளவிற்கு சஹாபாக்களை உருவாக்கி காட்டினார்கள். இன்னைக்கு இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்முடைய வீட்டில் இருக்கவர்களை எப்படி நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ பெருமானாருடைய நிகழ்காலமும் சரியாயிருச்சு, கடந்த காலமும் சரியாயிருச்சு. ஒரு மனிதனுக்கு சிறந்த மனிதனுடைய அடையாளம் மூணாவதுல என்ன விஷயம் சொன்னோம்? வருங்காலம். அவன் மரணித்த பிறகும் அவன் விட்டு சென்ற தடயங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு நாமெல்லாம் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியானவர்கள் இல்லை என்றால் நம்ம இங்கே உட்கார்ந்துருப்போமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்கள் கூடி இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக நான் வந்தேன், என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய அடிப்படை என்ன, எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்கிறாங்க சஹாபாக்களுக்கு முன்னாடி. எடுத்து வச்சுட்டு, கது பல்லகத்த அனபல்லகத்த, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த நோக்கத்திற்காக நான் அனுப்பப்பட்டேனோ அதை முழுமையாக உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேனா, உங்கள்கிட்ட முழுமையாக கொண்டு வந்து சேர்த்துட்டேனா அப்படின்றப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், கது பல்லகத்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டீர்களோ, எங்களிடத்தில் எதை சேர்ப்பதற்காக நீங்கள் வந்தீர்களோ அதை முழுமையாக நீங்கள் எங்களிடத்தில் என்ன செஞ்சிட்டீங்க? கொடுத்துட்டீங்க. ஓ அத்தைத்தல் அமானத்தை, நீங்கள் முழுமையாக உங்களுடைய அமானிதத்தை நிறைவேற்றிட்டீங்க. இன்னைக்கு நம்முடைய அமானிதம் என்ன தெரியுமா? நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை இனி வரக்கூடிய இளைய சமூகத்திடம் கொண்டு போய் சேர்ப்பது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசில் கை வச்சு சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சமூகத்திடம் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேருவதற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதம் வாத்தைத்தல் அமானத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நான் உங்களிடத்தில் சேர்த்துட்டேன், இந்த அமானிதத்தை சேராதவரிடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் சேர்த்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்? எத்தனை பேர் சேர்த்துருக்கோம்? என்னிடத்துல கொடுக்கப்பட்ட அமானிதத்தை முழுமையாக நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக் நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன? 3. 1, அவன் பேசினா பொய்யே பேசுவான்.
வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான். மூணாவது என்ன தெரியுமா சொன்னாங்க? அமானிதத்தை பாதுகாக்கவே மாட்டான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நாம் பாதுகாக்கலை, அதை சரியான முறையில் பேணி செய்யலைன்னா நம்ம எந்த லிஸ்ட்டில் வருவோம்? எந்த லிஸ்ட்டில் வருவோம்? நீங்கள் தான் நினைக்கணும். நம்ம எந்த லிஸ்ட்டில் வரப்போகிறோம்? நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், பெருமானார் நம்ம இடத்துல ஒப்படைத்த இந்த அமானிதத்தை நாம் சரியாக நிறைவேற்றலைன்னா நம்ம எந்த லிஸ்ட்டில் வருவோம்? எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றி இருக்குமா? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் முடித்துவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கு காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதா அதத்க முதம்மதி மின் நாகிஸின், என்னை பற்றி குறையுள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள். அந்த வரலாற்றில் அந்த விளக்க உரையில் நம்ம எழுதணும்னா ஏகப்பட்ட பேருடைய பேரை நம்ம எழுதலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் மத துவேஷங்களை கிளப்பக்கூடியவர்கள், மத கிளர்ச்சிகளை உண்டாக்கக்கூடியவர்கள், பல வார்த்தை அந்த முதம்மத்தின்றதுல பொருந்தும். கெட்ட சிந்தனை உடையவர்கள், மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பவர்கள் என்னை பார்த்து குறை கூறினால் ஃபஹிய அஷ்ஷஹாதத்து, நீங்கள் தான் எனக்கு சாட்சியாளர், லிபி அன்னி காமிலுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தீர்வு. என்ன தெரியுமா? குறையுள்ளவர்களுடைய பார்வையில், அறிவினர்களுடைய பார்வையில், எல்லா விஷயங்களையும் மக்களை பிரிக்க நினைக்கக்கூடியவர்களுடைய பார்வையில் அவன் என்னை பார்த்து குறை கூறினால் நீங்கள் சாட்சியாக இருங்கள், இந்த உலகத்தில் நான் நிறைவான மனிதனாக, இந்த உலகத்தில் நான் பரிபூரணமான மனிதனாக வாழ்ந்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. இன்னைக்கு மக்களை துண்டாட நினைப்பவர்கள், குறையுள்ளவர்கள், இன்னும் பல வார்த்தைகளை அவர்கள் மேலே எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் பெருமானாரை விமர்சனம் செய்கிறாங்களா செய்யலையா? செய்கிறாங்களா செய்யலையா? எல்லாரும் செய்கிறாங்கல்ல. அப்போ பெருமானார் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, ஃபஹிய ஷஹாதத்து, நீங்கள் தான் எனக்கு சாட்சி, பி அன்னி காமிலுன், நான் முழுமையான மனிதன். நான் என்ன செஞ்சுட்டேன்? முழுமையான மனிதனாக, நிறைவான மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டேன்? வாழ்ந்துட்டேன் அப்படின்றதுக்கு சாட்சியே இதுதான். அப்போ எல்லா விமர்சனங்களும் இந்த வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பிற்காலத்தில் என்னை பற்றி எல்லா விமர்சனங்களும் வரும்னு அர்த்தம். எல்லா விமர்சனமும் வரும். அப்போ உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஈமானை நீங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு உறுதியாக்கி கொள்ளுங்கள். நான் தான் உண்மையானவன், இந்த மார்க்கம் தான் உண்மையானது, நீங்கள் பின்பற்றக்கூடிய வழி சரியானது தான் என்பதை நீங்கள் உறுதி கொள்ளுங்களே தவிர வழி தவறி விடாதீர்கள். அப்போ பெருமானாரினுடைய வருகைக்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கான், எவ்வளவு விஷயங்களை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் என்ன அப்படின்னா, பெருமானாரினுடைய அந்த இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம். பெருமானாரினுடைய இளமை பருவம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதனால் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் கொஞ்சம் விரைவாக வந்துட்டா இன்னும் நம்ம நிறைய பேசலாம். எந்த நோக்கத்திற்காக இங்கு ஒன்று கூடினோமோ பெருமானார் ஸல்லல்லாஹு